எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் ரீசனிங் கிளாஸஸில் இது பார்ட் 4 ஷார்ட்கட்ஸோட பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் அனாலஜி. 328க்கும் 4க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னா 366க்கும் கொஸ்டின் மார்க்குக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். முதல் 328 எடுத்து தனித்தனி நம்பராக ஸ்ப்ளிட் அப் பண்ணி பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 2 + 8 என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். கரெக்டாக கிடச்சிருக்க ஆன்சரை அகைன் தனித்தனியாக பிரித்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? 1 + 3 என்ன கிடைக்கும்? 4 கிடச்சிருக்கா சொன்ன மாதிரி. அதே மாதிரி 366க்கும் சேம் லாஜிக் அப்ளை பண்ணுங்கள். அப்போது என்ன கிடைக்கும் பிரித்தா? 3 + 6 + 6 இப்போ ஆட் பண்ணுங்கள், 15 கிடைக்கும். 15 இப்போ என்ன பண்ணணும்? நம்ம தனித்தனி நம்பராக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஸோ 1 + 5 ஆகும். 1 + 5 என்ன? 6. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே ரிலேஷனில் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் மிஸ்ஸிங் நம்பரில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கணும். இந்த சம்மை நம்ம ரோ வைஸ் சால்வ் பண்ண போகிறோம், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஃபஸ்ட்டு ரோவில் 60 அப்புறம் 5 இருக்கா? இந்த ரெண்டு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? 60யை 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். கரெக்டாக இந்த 12ஓட 17 இருக்கா ஃபஸ்ட் ரோவில், அதை ஆட் பண்ணுங்கள். 12 + 17 என்ன? 29. ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கா? ஓகேவா? இதே லாஜிக்கை செகண்ட் ரோக்கு அப்ளை பண்ணுங்கள். 18 3. 18ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 6 கிடைக்கும். 6ஐ 58ஓட ஆட் பண்ணணும். கரெக்டாக அதானே நம்ம லாஜிக். இப்போது 6 + 58 என்ன கிடைக்கும்? 64. ஓகேவா? அப்போ நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக்கும் ஷார்ட்கட்டும் கரெக்டு தான். அதே மாதிரி லாஸ்ட் ரோக்கு பண்ணுங்கள். 123 ÷ 3. ஓகேவா? 123ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 41 + 2 பண்ணணும். கரெக்டாக? ஸோ 41 + 2 43. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் நம்பர் அனாலஜியில் கேட்டிருக்காங்க. ஆர்இக்கும் 198க்கும் ரிலேஷன் இருக்கும், எஸ்டிக்கும் கொஸ்டின் மார்க்குக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். ஓகேவா? நம்ம பொதுவாக ஆல்ஃபபெட்ஸை ஆர்டராக எழுதி நம்பர் போடுவோம், அதாவது A1 B2 அந்த மாதிரி போடுவோம். பட் இங்கே ஆல்ஃபபெட்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். அதாவது இசட்டுக்கு வேல்யூ 1, ஏக்கு வேல்யூ 26. புரியுதா? பின்னாடிலேருந்து நம்பரிங் பண்ணிட்டு வரணும். சரியா? அப்போது ஆர் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எத்தனாவது லெட்டராக வரும்? 9th லெட்டராக வரும். கரெக்டாக புரிஞ்சா? அதே மாதிரி இ வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எத்தனாவது லெட்டராக வரும்? 22nd லெட்டராக வரும். இப்போ கிடச்சிருக்க இந்த ரெண்டு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × 22 என்ன? 198. புரிஞ்சா? இதே லாஜிக்கை எஸ் டிக்கும் பண்ணுங்கள். சரியா? எஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எத்தனாவது லெட்டர்? 8th லெட்டர். டி வந்து 7th லெட்டர். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 7 சார் என்ன கிடைக்கும்? 56. கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சம்லாம் வெறும் 20 to 30 செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கறதுனால லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின் மிஸ்ஸிங் நம்பர். கொஸ்டின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சம்மை நம்ம காலம் வைஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காலமில் 17 5 இந்த ரெண்டு நம்பர் இருக்கா? அதை எடுத்து சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மில் கீழே இருக்க நம்பர் எடுத்துகிட்டு தான் மேலே இருக்க நம்பர் எடுக்கணும். ஸோ ஆன்சர் 12 கிடைக்குமா? கிடச்சிருக்க ஆன்சரோட 5ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60. கிடச்சிருக்கா? பட் இந்த சம்மோட ரிலேஷன் கன்ஃபார்மாக கரெக்டுன்னு கண்டுபிடிக்க 12 கிடச்சிருக்கா? அதை 60யோட டிவைட் பண்ணுங்கள். 60 ÷ 12 என்ன கிடைக்கும்? 5. ஓகேவா? நமக்கு தேவையான 60 கிடச்சிருச்சு. பட் கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 12 டிவைட் பண்ணால் நமக்கு எல்லா காலமுக்கும் 5ன்ற ஆன்சர் கிடைக்கும். டவுட்டாக இருந்தால் தேர்ட் காலம் பாருங்களேன். 21 - 6 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதோட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 75. ஓகேவா? இப்போ பாருங்களேன், 75 கிடச்சிருச்சு. இப்போ இந்த 15ஐ டிவைட் பண்ணால் உங்களுக்கு பாருங்கள் 5 கிடைக்குது. புரியுதா? அப்போ நமக்கு ரிலேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கரெக்டு அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் அடுத்த ஸ்டெப்பும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். இப்போது மிடில் பாருங்கள், கொஸ்டின் மார்க் -9. ஓகேவா? நமக்கு கொஸ்டின் மார்க்கில் எந்த வேல்யூ வருதுன்னு தெரியாது. ஸோ அதோட 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? என்ன ஆன்சர் கிடைக்குது? 45. சரியா? இப்போ என்ன கிடைக்கும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 வந்து டிவைட் ஆகிடும் 45ஓட. 45 ÷ 5. ஸோ என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஸோ கொஸ்டின் மார்க் = 9 -9 அந்த சைட் ஷிஃப்ட் ஆகும்போது +9 ஆகிடும். ஸோ கொஸ்டின் மார்க்கில் வர வேண்டிய நம்பர் 18. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுக்குமே கொஸ்டின் மார்க்கில் இருக்க வேல்யூ போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக 5ன்ற நம்பர் கிடைக்கும். சரியா? பொறுமையாக போடுங்க.
கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 5th கொஷின் நம்பர் சீரீஸ். கொஷின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 இருக்கா, அந்த 1 எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 கிடைக்கும். கிடச்சிருக்க ஆன்சரோட +2 பண்ணுங்கள். ஓகேவா? 2 + 2 4. என்ன பண்ணியிருக்கோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2வை அகைன் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போது லாஜிக் படி 2க்கு அப்புறம் 3 வரும். கரெக்டாக? ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 கிடைக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? +2 ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே +3 ஆட் பண்ணணும். ஸோ 12 + 3 15. இதுதான் லாஜிக். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அந்த நம்பரால் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15 × 4 60 + 4 பண்ணணும். ஸோ 60 + 4 64. இதே ஆர்டரில் நெக்ஸ்ட்டு 64 × 5 வரும். கரெக்டாக? 64 × 5 என்ன? 320. அதோட இப்போ என்ன பண்ணணும்? 5ஐ ஆட் பண்ணணும். அப்போது 325 கிடைக்கும். பாருங்கள், எல்லா நம்பருமே லாஜிக் படி கரெக்டாக வந்துருச்சு. அப்போ கொஷின் மார்க்கில் எந்த நம்பர் வரணும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 325ஐ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ 325 × 6 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1950. 1950. ஓகேவா? இதோட 6ஐ ஆட் பண்ணணும். கரெக்டாக ஆர்டர் படி. ஸோ +6 பண்ணால் 1956ன்னு கிடைக்கும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 6th கொஷின் லெட்டர் சீரீஸில் கேட்டிருக்காங்க. கொஷின் மார்க்கில் எந்த லெட்டர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கொடுத்துருக்க லெட்டர்லாம் ஆர்டராக எழுதிக்கோங்க, சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வி வந்து எத்தனாவது லெட்டர்? 22nd லெட்டர். ஓகேவா? எஸ் வந்து 19th லெட்டர், ஓ 15th லெட்டர், எல் வந்து 12th லெட்டர், இ வந்து 5th லெட்டர். இப்போ என்ன ரிலேஷன்னு பார்க்கலாம். 22ஐ 3ஆல் மைனஸ் பண்ணால் 19, 19ஐ 4ஆல் மைனஸ் பண்ணால் 15, 15ஓட 3ஐ மைனஸ் பண்ணால் 12. இப்போ ஆர்டர் பாருங்கள், -3 -4 -3னா அகைன் என்ன வரும்? -4. அப்போ 12 - 4 என்ன? 8 வரும். கரெக்டாக? இப்போ அகைன் இங்கே என்ன வரும்? -3 வரும். ஸோ 8 - 3 என்ன? 5. சரியா? ஸோ 8th லெட்டர் என்ன ஆல்ஃபபெட்டில்? ஹெச். ஓகேவா? அப்போ கொஷின் மார்க்கில் வர வேண்டிய லெட்டர் ஹெச். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 7th கொஷின் பார்க்கலாம். டைஸில் கேட்டிருக்காங்க. செலக்ட் த நம்பர் விச் இஸ் ஆப்போசிட் டு நம்பர் 5. 5க்கு ஆப்போசிட்டில் எந்த நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 டைஸ்லையுமே 5 இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் 2 டைஸ்லையும் இருந்தால் அந்த நம்பரை ஸ்டார்டிங் நம்பராக வச்சு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பர் லைனாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட் டைஸில் 5 ஸ்டார்டிங் நம்பராக வச்சு அதுக்கப்புறம் வர நம்பர்லாம் லைனாக எழுதணும். அப்போ என்ன வரும்? 5 6 3. கரெக்டாக? அதே மாதிரி செகண்ட் டைஸில் பாருங்கள், 5 1 4 வரும். எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், 3க்கு 4 ஆப்போசிட், 4க்கு 3 ஆப்போசிட். அதே மாதிரி 6க்கு 1 ஆப்போசிட், 1க்கு 6 ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 5க்கு 5 ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், 1 3 4 6 இந்த 4 நம்பருமே 5க்கு ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. கரெக்டாக? அப்போ ரிமைனிங் நம்பர் என்ன? 2. ஸோ அதுதான் 5க்கு ஆப்போசிட் நம்பர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய தடவை காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 8th கொஷின் நம்பர் அனாலஜியில் கேட்டிருக்காங்க. 4க்கும் 69க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னா 11க்கும் கொஷின் மார்க்குக்கும் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் இருக்கும். முதல் 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்து க்யூப் பண்ணிக்கோங்க. 4 க்யூப் என்ன கிடைக்கும்? 64. கிடச்சிருக்க ஆன்சரோட +5 பண்ணுங்கள். ஓகேவா? 64 + 5 என்ன? 69. இதே லாஜிக்கை நெக்ஸ்ட்டு 11க்கு அப்ளை பண்ணுங்கள். சரியா? இப்போ 11 க்யூப். 11 க்யூப் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1331. 1331. இப்போ என்ன பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 1336. 1336 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பொறுமையாக போடுங்க, எல்லா சமுக்குமே ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். நம்ம சேனல் ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா?